டெல்லியில் துணிக்கடை ஓனரின் மனைவி மற்றும் மகனை திட்டமிட்டு கொடூரமாக கொலை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து லீவு எடுத்ததை கண்டித்ததால் கடை ஊழியர் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? டெல்லி லாஜ்பத் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குல்தீப் செவானி என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவர் சொந்தமாக துணிக்கடை வைத்து தொழில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி 42 வயதான ருக்சிகா மற்றும் 14 வயது மகன் கிரீஷ் ஆகியோர் கடந்த புதன்கிழமை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். தலைநகரையே உலுக்கிய இந்த இரட்டை கொலை தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் சம்பவத்தின் போது 24 வயதான முகேஷ் என்பவர் வந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. கொலை சம்பவத்தை தொடர்ந்து அவர் டெல்லியிலிருந்து பீகார் நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் தப்பித்துச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே உத்தரப்பிரதேச போலீசாரின் உதவியுடன் அதிரடியாக அவர் கைது செய்யப்பட்டார். அந்த இளைஞரை டெல்லி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் வெளியானது. கைதான முகேஷ் குல்தீப்பின் துணிக்கடையில் பணியாற்றியது தெரிய வந்தது. கடந்த மாதம் தனக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளதாக கூறி 4 நாட்கள் விடுப்பு எடுத்து சொந்த ஊர் சென்றுள்ளார். ஆனால் 25 நாட்களுக்கு பின்னர்தான் வேலைக்கு திரும்பியுள்ளார். நீண்ட விடுப்புக்கு பிறகு வேலைக்கு வந்தவர் மீண்டும் 2 நாட்கள் லீவு கேட்டுவிட்டு 8 நாட்கள் வரை வேலைக்கு வராமல் இருந்துள்ளார். இது தொடர்பாக கடை ஓனர் குல்தீப்பின் மனைவி ருக்சிகா முகேஷுக்கு அடிக்கடி போன் செய்து எப்போது வேலைக்கு வருவாய் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு முகேஷ் முறையாக பதிலளிக்காமல் தொடர்ந்து லீவ் எடுத்துள்ளார். பொறுமை இழந்த ருக்சிகா விரைவில் வேலைக்கு வா அல்லது நீ வாங்கிய கடனை திருப்பிக் கொடு என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனால் கடும் கோபத்தில் இருந்த முகேஷ் தனது ஓனரின் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக சம்பவத்தன்று கடை ஒன்றில் கூர்மையான கத்தியை விலைக்கு வாங்கி கொண்டு லாஜ்பத் நகரில் உள்ள குல்தீப் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்றதும் உள்பக்கம் தாழ் போட்டு கொண்ட முகேஷ் அங்கிருந்த ருக்சிகாவை கழுத்தை இறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அவரது மகன் கிரீஷ் பாத்ரூமுக்குள் சென்று மறைந்துள்ளார். சிறுவன் என்றும் பாராமல் முகேஷ் அவரையும் பிடித்து கொலை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு ரயிலில் தப்பியோடிய போது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அடிக்கடி லீவு எடுத்ததை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் கடை ஓனரின் மனைவி மற்றும் மகனை ஊழியரே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் டெல்லியில் கொலை நடுங்கச் செய்திருக்கிறது.